ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு மேகசின் இல்லைன்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருந்துருக்கு. ஃபிட்னஸ்க்கு ஏன் தமிழில் ஒரு மேகசின் பண்ணக்கூடாது? இந்தியாவிலே மேகசின் கிடையாது. காரணம் அது பெரிய சவாலான தொட்டு மேகசின் 97ல் நாங்கள் ஆரம்பித்தோம். கடைகளுக்கு கொண்டு போய் ஏஜென்ட்டை கொடுத்தோம்னா ஏஜென்ட் வேணான்றாங்க. அந்த மேகசின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமையல் சம்மந்தப்பட்டதும் இந்த கோலம் மக்களுக்கு இந்த கோலம் போடுங்க அந்த கோலம் போடுங்கன்னு தான் சொல்லிச்சு தவிர இவங்களுக்கு என்ன சொல்ல வருது? அப்போ பெண்களை நீங்கள் வந்து சமையலறையிலே வச்சுக்கணுமா? அவங்க கோலம் போடுறது தான் லாயக்கா? பெண்கள் வந்து சமைக்கிறது தான் லாயக்கா? இல்லை இல்லை, இவங்க அதை தாண்டி ஒரு ஆண்டர்பிரனராக வெளில கொண்டு வரணும். இவங்கெல்லாம் வந்து வெளில வரணும். வந்தால் தான் அதுக்கு ஒரு பத்திரிகை, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன எப்படி எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த மெல்லினம் ஆரம்பிச்சோம். எம்டிபி அப்படிங்கிற பிராண்டு சொன்னீங்க, ஒரு வெரைட்டி ஆஃப் சப்ளிமெண்ட் சொல்றீங்க. இந்த சப்ளிமெண்ட் எல்லாருமே எல்லா மனிதர்களுக்கும் இன்னைக்கு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தேவையா? அது உணவுல இருந்து கிடைக்காதா? காலையில் சாப்பிட்ற தண்ணியில் ஆரம்பித்து இரவு நம்ம தூங்க போகிற பொருள் என்ன சாப்பிட்டாலுமே கெமிக்கல் கலந்துருக்கு. கெமிக்கல் இல்லாத பொருள் எங்கே இருக்குறீங்க? எம்டிபி ஹெல்த் கேர் வந்தது காரணமே வந்து எல்லாருக்குமே புரதம் போய் சேரும். வணக்கம், கொஞ்சம் பேசலாமா? இது உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கூட இருக்கிறவர் ஒரு ஜிம் ட்ரெயினரா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி எம்டிபி, அதாவது மாஸ்டர் ட்ரீம் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் சப்ளிமெண்ட் பிராண்ட். அது மட்டும் இல்லாம மாதம் ஒரு முறை மற்றும் மாதம் 2 முறை வெளிவரக்கூடிய 4 மேகசின்ஸையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங் ஆந்த்ரப்ரெனர், எம்டிபி ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் எம்டி, கலைசெல்வி மீடியா ஹவுஸ் பிரைவேட் லிமிடெடின் சீஃப் எடிட்டர், என்னுடைய நண்பர், இன்ஸ்பைரிங் என்டர்பிரினர் மிஸ்டர் ராஜவேல் வீரபெருமாள் அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பாக பேசுவோம். உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த கெரியருக்குள்ளே எப்படி வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ எல்லோரும் மாதிரி கிராமத்துலேருந்து படிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி சென்னைக்கு வந்தோம். ஸோ அப்படி வரையில் அப்படி சும்மா சுற்றி தெரிஞ்சோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிம்மில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயினரை எக்ஸசைஸ் பண்ணலான்னு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் அங்கே ட்ரெயினர் இல்லைன்ன பிறகு மறுபடியும் ட்ரெயினராக அங்கே நம்ம ஒர்க் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கல, நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. சரி, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து இதுதான் நமக்கு லைஃப்பில் பண்ணலான்னா இது லைஃபாக எனக்கு தெரியலை. சரி, ஒர்க் அவுட் பண்ணுறதோட இதில் ட்ரெயினராக இருந்து எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் வேறு நிறைய வேலைகள் பார்த்தோம். அதுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நிறையா வந்து எனக்கு தேடல் இருக்கும். நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி போகையில் தான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நண்பர்கள்ட்ட பேசியிருக்கல, ஃபிட்னஸுக்குன்னு மேகசின் இல்லை, இப்போது அதுக்கான மேகசினை நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் டீமோட பேசிக்கிட்டோம். அப்போது பேசியில் ஏன் கொண்டு வரலாமே அப்படின்னு. ஏன்னா ஃபிட்னஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வர்ற ஒரு 2-3 மேகசின் மட்டும்தான், அந்த ஃப்ளெக்ஸு, மஸ்குலர் டெவலப்மெண்ட், இப்படி 2-3 மேகசின் மட்டும்தான் சென்னைக்கு வரும். ஒரு 10 மேகசின் தான் வரும். சென்னைக்கு வர்றது வந்து 10 மேகசின் வரும். ஸோ இங்கிலீஷில் வர்றதே அப்படி தான். பெரிய பெரிய ஆட்கள் தான் வாங்குவாங்க அதை. அப்போ ஏன்னா அதோட மேகசினோட விலையே ரூ. 1000, ரூ. 1500 அப்போவே. நான் சொல்கிறது 1997ல் உள்ளது. அதில் நம்ம ஆக்டர் கமலஹாசன் அவங்களும் உண்டு. அவங்களும் ஒரு புக் வாங்குவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் புக் வாங்குவாங்க. எல்லோரும் வாங்கி படிக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் வந்து இந்த மேகசின் நடத்தினோம். ஸோ அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணி வந்தது என்னோட கேரியரை இதுதான் ஃபஸ்ட்டு. அப்படியே அந்த புக் ஆரம்பித்தோம். சரி சார், இப்படி பார்க்கலாமா? நீங்கள் ஒரு விவசாய பின்புலத்திலேருந்து வந்திருக்கீங்க. விவசாய பின்புலம்ங்கும் போது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக. நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். எங்கள் மாவட்டத்தை வந்து நிறையா சினிமாவில் வந்து நிறைய எங்கள் மாவட்டத்தை விவேக் சாரே நிறையா பேர் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம். அப்போ தண்ணி இல்லாத காடு யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ ராமநாதபுரம் மாவட்டம்னால தண்ணி இல்லாத காடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எங்கள் மாவட்டத்தை நிறையா கிண்டடிக்கப்படும். ஆனால் எங்கள் மாவட்டத்தில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்துல் கலாமே எங்கள் மாவட்டம் தான். அதனால் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டங்கள் பெருமையாக சொல்லுவோம். எங்கள் மாவட்டத்தில் நிறைய பழமையான விஷயங்கள் நிறையா இருக்குது எங்கள் மாவட்டங்களில். ஸோ எங்கள் மாவட்டம் விவசாயமாக இருந்தாலுமே வந்து விவசாயம் ப்ளஸ் பனைத்தொழில் எங்களோட முக்கியமான இதுவாக எங்கள் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லும்போது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் ஒரு தொன்மையான மாவட்டம், ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஆளுமைகளை கொடுத்த மாவட்டம். நீங்கள் வந்து நடிப்புத்துறையில் கமலஹாசன் ஐயாலேருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும்
பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க இன் ஜெனரல் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் படிச்சிருப்பாங்க. ஆனா அயல்நாட்டுக்கு தான் வேலைக்கு போவாங்க, ஃபாரின் கண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு ஜிம் ட்ரெய்னரா இருந்திருக்கீங்க. உடல் வலிமை முக்கியம்னு. இப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வியே என்ன அப்படின்னா, நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு ஆன்டர்பிரினர் ஆகணும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு புக் தான் அந்த காலத்துல இருந்தது. அது தமிழ்ல கொண்டு வரணுங்கிற அந்த ஸ்பார்க், அந்த டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? எங்க மாவட்டத்த பத்தி நீங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றீங்க. ஸோ ஏன்னா எங்க மாவட்டம் அப்படிதான் வறட்சியான மாவட்டம் தான். பட் ஆனா எங்க மாவட்டத்தில சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. நீங்க ஸோ அந்த ஊர்கள்லேருந்து நீங்க சொன்ன மாரி வெளிநாடுகள்ல போய் பொழைக்கிறது தான் நெறையா இருந்துச்சு. உண்மதான். ஏன்னா நெறைய 6 மாசம் வேலை இருக்கும், 6 மாசம் வேலை இருக்காது. எல்லாரும் கருவேல மரங்கள பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. அதனால வந்து வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. வெளிநாடுகள் போய் சம்பாத்தியம் பண்ணி இன்னைக்கு எங்க மாவட்டம் மிகப்பெரிய ஒரு மாவட்டமா மாறிடுச்சு. உண்மையிலேயே வெளிநாடுகள்லேருந்து பணத்த அனுப்பிச்சுட்டு எங்க மாவட்டம் வந்து இன்னைக்கு நெறைய வளர்ந்துருச்சு உண்மையாவே. அதுலேருந்து இப்போ எனக்கு வெளிநாடுகள் போறதெல்லாம் பெருசா வந்து இது கிடையாது. விருப்பம் இல்ல. விருப்பங்கள் கிடையாது. காரணங்கள் என்ன, வெளிநாட்டுக்கு நீங்க போய் சுத்தி பார்க்க போலாம். சரி. என்னோட இதில பார்த்தீங்கன்னா, அ எந்த நாட்டோட கம்பேர் பண்ணாலும் என் நாடு மாரி வராது. இந்தியா மாரி எனக்கான ஒரு இது கிடையாது. ஆனா இந்தியாவுல 28 மாநிலங்கள்ல என் மாநிலம் தான் தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு மாரி ஒரு மாநிலம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால எங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நான் வந்து ஏன் சென்னைக்கு வந்தேன் அப்டின்னா வந்து, சரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எனக்கு அ எதையாவது ஒண்ணு பண்ணணும், சாதிக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். சினிமாவுல நடிக்கணுங்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். பட் எங்க அண்ணா வந்து ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பியா இருந்தார். அதனால இங்க வந்தேன். அப்போ அவரு கேட்டாரு, "என்ன பண்ற?" அப்டின்னாரு. இல்ல சினிமாவுல." "என்னது கூத்தாட போறியா?" அப்டின்னாரு. "இல்ல நான் சினிமால இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. சினிமா பக்கம்லாம் போக்கூடாது. ஏதாவது தொழில பாரு. இல்லைன்னா வந்து போலீஸ்க்கு ட்ரெய்னிங் போ. போலீஸ் செலக்ஷன் ஆகு. நீ போலீஸ்க்கு போ" அப்டின்னாரு. பட் எனக்கு என்னமோ அதில உடன்பாடு கிடையாது. போனேன். அவருக்காக போனேன். எங்க அப்பா ஸ்தானத்தில அவர் அண்ணன். அப்பா வந்து 94ல இறந்துட்டாங்க. பட் அப்பா ஸ்தானத்தில அவரு எங்கள பார்த்துக்கிட்டாரு. அதனால அவரு பேச்ச கேட்கணுமேங்கிறதுக்காக ட்ரெய்னிங்லாம் போனேன். செலக்ட் ஆனேன். பட் என்னமோ எனக்கு அது மேல ஈடுபாடு கிடையாது. அதனால அப்படியே கிளம்பி வேற தொழில் பார்க்கலான்னு இங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட இந்த மாரி பலவிதமான இது இருந்தாலும், நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய தொழிலா நீங்க ஆரம்பிச்சது வந்து, நீங்க சொன்ன மாரி ஃபிட்னஸ்க்கான ஒரு இதழ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ சினிமா தொழில்னு ஒண்ணு இருக்கு. ஃபிட்னஸ்லயே நீங்க ஆல்ரெடி இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் உடல் வலிமைய வச்சு நீங்க ஒரு அப்பல்லாம் வந்து டைரக்ட் எஸ்ஐ மேபி இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உண்டு. அ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்க வந்து ஒரு மத்திய அரசுலயோ, ஒரு மாநில அரசுலயோ ஒரு பணிக்கு போயிருக்கலாம். இல்ல உங்க அண்ணன மாரி ஒரு சீருடை பணியாளரா போயிருக்கலாம். இது எதுவுமே இல்லாம, என்னுடைய பெரிய சந்தேகமே என்ன அப்டின்னா, உங்களுடைய எத்தன வயதுல நீங்க வந்து இந்த மீடியா தொழிலுக்குள்ள வந்தீங்க சார்? அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு மீடியா தொழிலுக்குள்ள வரணும்லாம் கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், ட்ரெய்னரா இருக்கிறோம். ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு மேகசின் இல்லன்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. ஃபிட்னஸ்க்கு ஏன் தமிழ்ல ஒரு மேகசின் பண்ணக்கூடாது? இந்தியாவிலே மேகசின் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு மேகசின் வேணும்னா, யுஎஸ்லேருந்து வர 2, 3 மேகசின் வருது. ஃப்ளெக்ஸ், மஸ்குலர் டெவலப்மெண்ட்ன்னு 2, 3 மேகசின் வருது. அந்த மேகசின அப்ப எல்லாருமே வாங்க முடியாது. அஃபோர்டபுளா இல்ல. ஏன்னா காரணம் என்னன்னா, ஒரு மேகசினோட விலை எப்படினாலும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வரும், ரூ. 1200 அந்த மாரி வரும். எல்லாரும் வாங்க முடியாது. இன்னொன்னு இப்போ தமிழ்நாட்ல எல்லாருக்கும் புரியிற ஒரு இது வந்து தமிழ் படிக்கிறது மாரி, தமிழ்ல வேணும். அப்ப இன்னைக்கு லீடிங்ல இருக்கிற நெறைய மேகசின்ல பண்றவங்க, வீக்லி மேகசின் பண்றவங்க, மந்த்லி மேகசின் யாருமே வந்து ஃபிட்னஸ் தொடவே இல்ல. காரணம் அது பெரிய சவாலான தொழில். அது யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த பத்திரிக்கைய தொட மாட்டாங்க. அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு எங்க டீமோட நாங்க கலந்து பண்ணோம். அப்போ பண்ணையில என்ன பண்ணோம்னா, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மொத 97ல பண்ணோம். ஸோ 97. மாஸ்டர்ன்னு மேகசின் 97ல நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ 97ல ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் ட்ராவல் ஆகி போய்க்கிருக்கு. ஸோ அதுக்கான வாசகர்களோட மிகப்பெரிய ஒரு நன்றிய சொல்லணும்னா வாசகர்களுக்கு சொல்லணும். அவங்களோட ஒத்துழைப்போட இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு சப்போர்ட். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா 97 ஒரு 2027 வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் கிட்ட 3 டிகேட்ஸ் ஒரு பத்திரிகையை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதுவும் நீங்க ஆரம்பித்த காலகட்டத்தில வாசகர்கள் நெறையா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அன்னைக்கு ஜாம்பவான் பத்திரிகைகள் நெறையா இருந்திருக்கும். அப்போ நீங்க வந்து இந்த பத்திரிகை துறைங்கிறது அவ்வளவு கிடையாது. அதுக்கு ஒரு எடிட்டோரியல் செக்ஷன் வேணும். சர்க்குலேஷன் பார்த்துக்கணும். நீங்க இந்த பப்ளிஷிங்ல என்ன மாரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க சார்? எப்படி ஓவர் கம் இப்ப இந்த 30 வருடங்கள் அப்படிங்கும்போது, உங்களுக்கு நெறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன்.
நான் அதுலேருந்து வெளிவந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இதை ஞாபகம்? கண்டிப்பா இருக்குது. ஏன்னா சவால் பத்திரிக்கை துறைனாலே அது சவால் தான். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஆ நம்ம நெனைப்போம் டெய்லி பத்திரிக்கையில மட்டும் தான் நியூஸ் வந்து அப்டேட்ல குடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்து ஏன்னா ஃபிட்னஸ்ல அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஃபிட்னஸ் வந்து நெறைய அவேர்னஸ் கிடையாது. நீங்க அப்போ ஃபிட்னஸ்க்கு ஒரு மேகசின் கொண்டு வரோம்னா, நாங்க எதுலேருந்தா ரெஃபர் எடுக்கணும். நீங்க இப்ப இன்னைக்கு நீங்க எடுக்கிற மாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒண்ணா நம்ம இன்டர்நெட்ல எடுத்துடலாம். ஸோ எதுலனாலும் நீங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நமக்கு அவ்வளவு இருக்கு. பட் அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்ப நாங்க ரெஃபர் பண்ணோம்னா என்ன பண்றது? இந்த இப்ப நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு ஃப்ளெக்ஸு, மஸ்குலர் டெவலப்மெண்ட் இந்த மாரி மேகசின்லாம். ஏன்னா அன்னைக்கு வந்து பாருங்களேன், ஆர்&டி பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அ யுஎஸ் பேஸ்டா இருக்கும். அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கிலே நாங்க என்ன பண்ணுவோம், அப்போ அந்த மேகசின வாங்கி அதுலேருந்து நாங்க எடுத்து அத தான் பண்ணுவோம். இது பெரிய சவால் தான். ஏன்னா அந்த மேகசின் நாங்களும் அவங்க எந்த ஆர்&டி பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ, அந்த ஆர்டிக்கிள நாங்க மக்களுக்கு புரியிற லெவல்ல தமிழ்ல புரியிறது மாரி அவங்களுக்கான ஒரு இத நாங்க குடுத்துருக்கோம். இதுவே ஒரு பெரிய சவால் தான். பட் இன்னொன்னு பத்திரிக்கை வந்து மாசம் மாசம் அனுப்புறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க. நாங்கலாம் அப்ப சின்ன பத்திரிக்கை. உங்களுக்கு பத்திரிக்கைகள வந்து கடைகளுக்கு கொண்டு போய் ஏஜென்ட்ட குடுத்தோம்னா, ஏஜென்ட் வேணான்ருவாங்க அப்பலாம். ஏன் அப்டின்னா, பெரிய பத்திரிக்கை மட்டும் தான் போகும். இந்த மாரி ஃபிட்னஸ்லாம் போகாதுப்பா அப்டிம்பாங்க. நாங்க அப்புறமா என்ன பண்ணுவோம், 2 கையிலயும் புக்க தூக்கிட்டு, இதுல ஒரு 150 புக்கு, இந்த கையில ஒரு 150 புக்கு. ஒவ்வொரு ஏரியாலும், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் கடைகள்ல கேட்போம். இந்த மாரி புக்க போடுங்க. புக்க நீங்க கடையில போடுங்க. சேல்ஸ் ஆச்சுன்னா, நீங்க வந்து பணம் குடுங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் குடுங்க. நாங்க எடுத்துக்கிறோம் அப்டின்னு. ஏன்னா, அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய புக்குகள் மட்டும் தான் வெளியில தொங்க விடுவாங்க. சின்ன புக்லாம் கிடையாது. அப்படிங்கிற விசிபிலிட்டி காலகட்டத்தில அவங்களுக்கு தான் இருக்கும். இருக்கும். ஏன்னா, ஏன் இந்த புக்கு விக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லி, அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, அந்த புக்க போட்டு இத வந்து எங்களுக்கு அத பண்ணாங்க. ஸோ இது ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துல மிகப்பெரிய பிக்கப் ஆயிருச்சு. ஃபிட்னஸ்க்கு இப்படி ஒரு புக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப மக்கள் ஆதரவு குடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கான அது பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ இது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்க நாங்க வந்து அவ்வளோ தூரம் தான் கொண்டு போய்க்கிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்துருச்சு. புத்தகங்கள் படிக்கிறது கம்மியாயிருச்சு. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற வாசகர்கள் இருக்க தான் செய்றாங்க. படிக்கத்தான் செய்றாங்க. இப்ப நீங்க இப்போ 29 வருட காலங்கள் அப்படிங்கும்போது, இந்த சவால்கள ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு நெறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் ஒரே மாசத்துல 4 புக் ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கா உங்களுக்கு? சொல்றது கரெக்ட் தான். ஒரு ஒரு காலகட்டத்தில அதாவது 2005க்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, 12, 13 புத்தகம் பண்ணோம். ஓ! நீங்க 4 புத்தகத்த சொல்லிட்டீங்க. 13 புத்தகம் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஒரு பக்கம் எடிட்டோரியல் ஓடிக்கிருக்கும், ஒரு பக்கம் பிரிண்டிங் ஓடிக்கிருக்கும், ஒரு பக்கம் டிசைனிங் ஓடிக்கிருக்கும். ஸோ இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ உள்ளது மாரிலாம் டிஜிட்டல்ல கிடையாது. அன்னைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரேசிங் ஷீட்ல அவுட்புட் எடுத்து, அத கட் பண்ணி, லேஅவுட் பண்ணி, அதுக்கப்புறம் பிளேட் போட்டு, இந்த மாரி நெறைய சவால்கள் இருக்கும். பட் இருந்தாலும் நாங்க பண்ணோம். காரணம் அது மேல இருக்கிற ஒரு ஈடுபாடு, லவ். ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ, அதனால வந்து இன்னைக்கு அந்த பத்திரிக்கைலாம் குறைஞ்சிட்டு, இன்னைக்கு 4 பத்திரிக்கையா நாங்க சுருக்கிட்டோம். இப்ப மெல்லினம்னு ஒரு பெண்களுக்கான ஒரு மேகசின் பண்றோம். அது வந்து உங்களுக்கு மாதம் 2 முறை வருது. அப்புறம் ஜூனியர் மாஸ்டர்ன்னு ஒண்ணு வருது. குழந்தைகளுக்கு ஒண்ணு வருது, பெரியவங்களுக்கு. இந்த மாரி வாரத்துக்கு மாசத்துக்கு 2 குடுக்குறோம். அப்புறம் அல்டிமேட் ஃபிட்னஸ்ன்னு ஒரு மேகசின் வருது இங்கிலீஷ்ல. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குலசாமின்னு விவசாயத்துக்கான ஒரு மேகசினா பண்றோம். இங்கிலீஷ்ல ஏன் நீங்க குடுத்தீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இது வந்து நெறைய வாசகர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ பாடி பில்டிங் பண்றவங்க, இல்ல எக்சர்சைஸ் பண்றவங்க நெறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்போ நம்ம மேகசின பார்ப்பாங்க. "தமிழ்ல இப்படி ஒரு புக் இருக்கா? எங்க மாவட்டத்துலலாம் எங்க மாநிலத்துலலாம் இந்த புக்கே கிடையாது" அப்படிம்பாங்க. கிடையாது. அ அப்படி அவங்க சொல்லையில, "எங்க மாநிலத்தில ஒரு புக் வேணுமே, நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு அவங்க கேட்கையில தான், அவங்களோட இத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப இதாச்சு. "என்னடா இது? சரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்" இவை அப்படின்னு இருக்காங்க. அப்போ வையகம் இருக்கையில இங்க மட்டும் தமிழர்கள் மட்டும் ஏன்? போகட்டும். எல்லா மாநிலத்துக்கும் போகட்டும். அப்போ நமக்கு எல்லா மாநிலத்தையும் அந்தந்த லாங்குவேஜ்ல நம்மளால குடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில நாம என்ன பண்ணலாம், ஒரே லாங்குவேஜா ஹிந்தியில குடுக்கறத விட இங்கிலீஷ்ல குடுத்துடலாம் அப்படின்னு அது ஆரம்பிக்கப்பட்டது தான் அல்டிமேட் ஃபிட்னஸ். ரொம்ப அருமை. அது பர்ட்டிகுலரா 4 புத்தகங்கள்ல 1 புத்தகம் ஆங்கிலத்துல வெளிவர்றது. ஆமா. அதுவும் ரொம்ப அருமை, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இப்போ உங்களோட புஸ்தகங்கள நான் ஒரு கடந்த 4 மாதமா நானும் வாசிக்கிறேன். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 புக்கு ஃபிட்னஸ் சம்மந்தமா பண்றீங்க. 1 நம்ம குலசாமின்னு சொல்லி நீங்க விவசாயி பின்புலத்துல இருந்து வந்தனால, அது ரிலேட்டடா பண்றீங்க. பெண்களுக்கான ஒரு பத்திரிக்கையா மெல்லினம் அப்படின்னு வெளியிடுறீங்க. ஆமா. இப்ப இந்த பெண்களுக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது மூலமா அந்த பெண் சமுதாயத்துக்கு, பெண் இனத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள கடத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு ஆல்ரெடி நெறைய பத்திரிக்கைகள் வந்துச்சு. பெரிய பெரிய குறிப்புகள்லாம் பத்திரிக்கை வந்துச்சு. இங்க பெண்களுக்கு எப்படின்னா, பெண்கள்னா சமையல் கட்டு. அவங்களுக்கு சமையல், கோலம்
இதுதான் இது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அந்த மேகசின்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சமையல் சம்மந்தப்பட்டதும், இந்த கோலம் மக்களுக்கு இந்த கோலம் போடுங்க, அந்த கோலம் போடுங்கன்னு தான் சொல்லுச்சே தவிர, இவங்களுக்கு என்ன சொல்ல வருது? அப்போ பெண்கள நீங்க வந்து சமையலறையிலேயே வச்சுக்கணுமா? அவங்க கோலம் போடுறது தான் லாயக்கா? பெண்கள் வந்து சமைக்கிறது தான் லாயக்கா? இல்ல, இல்ல. இவங்க அத தாண்டி, பெண்கள் எப்பவுமே வந்து ஆண்கள விட வலிமையானவங்க. இன்னைக்கு சமூகத்துல அவ்வளவு நீங்க நம்மள விட மேலோங்கி நிக்கிறாங்க. ஒவ்வொரு நெறைய விஷயங்கள்ல ஆண்கள விட மேலோங்கி நிக்கிறாங்க. காரணங்கள் பெண்கள்ட்ட வலிமை அதிகம். பெண்கள் மாரி வலிமையான ஆண்கள் கிடையவே கிடையாது. அதுக்கு இப்ப எடுத்துக்காட்டு ஒரு பிரசவம் போதும். ஆண்கள் அதெல்லாம் தாங்கிக்கவே மாட்டான். பெண்கள் அத தாங்குவாங்க. பெண்களுக்கு அவ்வளுக்கான ஒரு வலிமையானதுக்கு. அப்போ என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சு இந்த மில்லினியம் பத்திரிக்கை ஆரம்பிக்கையில, அப்போ இவங்கள வெளில கொண்டு வரணும். இவங்கள வெளில கொண்டு வரணும்னா, ஒண்ணு என்ன பண்ணணும், அவங்க உடலால, மனதால வலிமையானவங்க தான். ஆனா, அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். வெளில கொண்டு வரணும். ஒரு ஆன்ட்ரபிரனரா வெளில கொண்டு வரணும். இவங்கலாம் வந்து வெளில வரணும். வந்தா தான் இந்த உலகத்த வந்து தெரியணும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, இந்தியாவுல உலகம் பூரா பெண்கள் வெளில வந்து நம்ம வந்து இங்க என்னென்ன நடக்கு? எப்படி நம்ம பண்ண முடியும்? ஆண்களுக்கு ஈக்குவலா நம்மளால ஓட முடியுமா? அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அதுக்கு ஒரு பத்திரிக்கை வேணும். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன எப்படி எப்படிலாம் நம்ம குடுக்கலாம்? அப்படிங்கிறது தான் இந்த மெல்லினம் ஆரம்பிச்சது. அதுக்கு தான் ஆரம்பிச்சது. இதுல இன்னைக்கு வரைக்கும் சமையல் குறிப்போ, கோலமோ நாங்க குடுக்குறதே கிடையாது. ஏன்னா, அதுக்கான ஒரு இது நாங்க கிடையாது. பெண்கள் கிரேட் அதுக்கு சார், கிடையாது. கிரேட். அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு சமையலோ, இல்ல வந்து ஒரு கோலமோ இல்லாது, அவங்களுக்கு வேற தே ஆர் மென்ட் ஃபார் அதர் திங்ஸ்ங்கிற மாரி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு மேகசின் வந்துட்டீங்க. இப்ப இந்த சப்ளிமெண்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட சப்ளிமெண்ட் பிராண்ட் என்ன? அதுல என்னென்ன நீங்க ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2008ல வந்து இப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிட்னஸ் மேகசின் நடத்திட்டே வந்தோம். பட் ஃபிட்னஸ் மேகசின் நடத்திட்டு வரையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வாசகர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சரியான ஒரு புரோட்டீன் கிடைக்கல. ஒரு சரியான புரோட்டீன் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நெறைய வாசகர்கள் எங்களுக்கு கடிதம் மூலமா கேட்டாங்க. இத நீங்க ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? எங்களுக்காக நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு மேகசின் ஆரம்பிச்சு, எங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க குடுக்குறீங்க. ஏன் வந்து புரோட்டீனே நீங்க குடுக்கக்கூடாது? உங்களோட தரமான புரோட்டீன் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். நீங்க பண்ணுங்க அப்படின்னு நெறைய வாசகர்கள் ஒரு ஒரு 2005லேருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சரி, இப்போ எங்க டீம்ல நாங்க பேசிட்டே இருந்தோம். சரி, இதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தென் வந்து பெரிய லெவல்ல நம்ம பண்ணணுமே! எப்படி பண்றது? என்னன்னு நாங்க பேசிட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் வந்து வாசகர்கள் வந்து அவங்கள வந்து நம்ம ஏமாத்திறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சரியான புரதத்த நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2008 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு. அன்னைக்கு தான் இது நம்ம மாஸ்டர் ட்ரீம் பாடிஸ அன்னைக்கு தான் நாங்க ஆரம்பிச்சோம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு இருக்கு. அல்பமின்னு ஒரு ப்ராடக்ட் குடுத்துருக்கோம். வெயிட் கெயின்னு ஒரு ப்ராடக்ட் குடுத்துருக்கோம். வே புரோட்டீன் குடுத்துருக்கோம். ஸோ கிரெயின்ஸ் புரோட்டீன் குடுத்துருக்கோம். இந்த மாரி நெறைய புரோட்டீன் இதில வந்து ஃபேட் ரெட்யூஸ் பண்றதுக்கு இருக்குது. ஃபிஷ் ஆயில் குடுத்துருக்கோம். இந்த மாரி நெறைய ஒரு 18 வகையான வெரைட்டீஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ எங்களோட வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெப்சைட்ல எல்லா டீட்டெயில் நாங்க குடுத்துருக்கோம். மாஸ்டர் ட்ரீம் பாடிஸ். இந்த பேரே வந்து ஒரு பெரிய அளவுல வேற லெவல்ல இருக்கு. எம்டிபி அப்படிங்கிற பிராண்ட் சொன்னீங்க. ஒரு வெரைட்டி ஆஃப் சப்ளிமெண்ட் சொல்றீங்க. இந்த சப்ளிமெண்ட் எல்லாருமே எல்லா மனிதர்களுக்கும் இன்னைக்கு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தேவையா? அது உணவுல இருந்து கிடைக்காதா? தேவையா அப்படின்னா, புரதம் எல்லாத்துக்கும் தேவை. தேவை. புரோட்டீன் வந்து எல்லாருக்குமே தேவை தான். ஏன்னா வந்து இது உணவுலேருந்து கிடைக்காதா அப்படின்னா, கிடைக்கும். போதுமான அளவு கிடைக்காது. கிடைக்கும். இப்ப நமக்கு நமக்கு தேவையான புரோட்டீன் என்ன எப்படி எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா வந்து, இப்ப நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 70 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 70 கிராம் புரோட்டீனாவது நீங்க லோட் பண்ணணும். அப்ப 70 கிராம் புரோட்டீன் நீங்க எடுக்கிற அன்றாட உணவுல அது கிடைக்குமான்னா, கிடைக்காது. இப்ப நீங்க காலையிலேருந்து பாருங்களேன், காலையிலேருந்து ஒரு ஒரு 4 இட்லியோ, இல்ல 2 தோசையோ, ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிடுறீங்க, டின்னர் சாப்பிடுறீங்க. இந்த 3 வேளையும் நீங்க கால்குலேட் பண்ணா ஒரு 25, 30 கிராம் புரோட்டீனுக்கு மேல வரவே வராது. அப்ப பேலன்ஸ் 40 கிராம் புரோட்டீன் எங்க போகும்? அப்போ நீங்க வந்து நமக்கு புரத தட்டுப்பாடு தான் வரும். புரதம் இல்லாம தான் போயிரும். உங்களுக்கு வந்து அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஓவரால் நமக்கு புரதம் கம்மியாக கம்மியாக நீங்க ஹேர்ல ஆரம்பிச்சு கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வரும். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப தான் அதுக்காக தான் என்ன பண்ணணும், புரோட்டீன் கம்பல்சரி எடுக்கணும். இது வந்து நீங்க வந்து யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாதுன்னு எல்லாருமே புரோட்டீன் எடுக்கணும். உணவே மருந்து அப்படின்றது தமிழரோட ஒரு கோட்பாடா வச்சு, ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுடைய உணவு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அ உணவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரொம்ப சத்துள்ள ஒரு ஆகாரமா இருக்கும். இப்ப நம்ம வந்து தனியா ஒரு புரோட்டீன் ஷேக் அப்படிங்கிறத சாப்பிட்டு தான் அத ஈடுகட்டுற மாதிரி இருக்கா? அது இன்றைய சூழல்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல கண்டிப்பா. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம அ
நம்ம முன்னோர்கள்லாம் வந்து உங்களுக்கு கம்பு, கேழ்வரகு, சோளம் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்த்தியானது சாப்பிட்டாங்க. இன்னொன்னு அன்னைக்கு இயற்கையாவே விளைய வச்சாங்க. இப்போ உங்களுக்கு மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இந்த மாட்டுச்சாணம். மாரியான பொருள்கள போட்டு இயற்கை உரங்கள் தான். இயற்கை உரமே தவிர உங்களுக்கு வந்து செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்போ நமக்கு நேச்சுரலாவே அந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம சாப்பிடுற கம்பு, கேழ்வரகு, சோளம், அரிசி இப்படி எல்லா அ தானியங்கள்லயும் தேவையான அளவு எல்லாமே விட்டமின் இருந்து, ஃபைபர் இருந்து எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அடிஷனலா சப்ளிமெண்ட் எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இன்னைக்கு நாம இந்த மாரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. இன்னைக்கு இந்தியாவே புரத தட்டுப்பாடான ஒரு இந்தியா தான். அதனால வந்து நாம புரதம் கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கு தான் அந்த ஒரு அத நாங்க ஃபில் அப் பண்றதுக்காக தான் எம்டிபி ஹெல்த் கேர் வந்ததுக்கு காரணமே வந்து அந்த இத இத ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே புரதம் போய் சேரணும். எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். உடற்பயிற்சிக்கு எப்படி நீங்க வந்து முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே மாரி புரதத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். நீங்க உடற்பயிற்சி பண்ணிட்டு சாப்பிடாம புரதம் ஒழுங்கான ஒரு எடுக்கலைன்னா, உங்களுக்கு மசிலும் டெவலப் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்கும் கிடைக்காது. அதனால உடற்பயிற்சி எடுக்கணும்னா, உங்களுக்கு புரோட்டீனும் எடுத்துக்கணும். கம்பல்சரி எடுக்கணும். இப்ப நீங்க இந்தியான்னு சொன்னனால எனக்கு ஒண்ணு தோணுது. இப்போ ஒண்ணு இந்தியா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து புரோட்டீன் பத்தி நெறைய பேர் பேசுறாங்க. அ டயபெட்டிஸோட கேப்பிட்டலா இந்தியா தான் இருக்கு. நீரிழிவு நோய் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியால தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல நீரிழிவு நோய் இருக்குது. பட் என்னன்னா, நீரிழிவு நோய் வந்துருச்சு இந்தியா தான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு அப்டின்னா வந்து, அ ஆரோக்கியத்துக்கு பேர் பெற்றவங்க நம்ம தான். இந்தியா தான் வந்து ஆரோக்கியமான ஒரு ஆட்களா இருந்தோம். இன்னைக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னா வந்து உங்களுக்கு, நெறைய இங்க வந்து உழைப்பு கம்மியாயிருச்சு. உடல் உழைப்பு கம்மியாயிருச்சு. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ ம ஏதாவது ஒரு உழைப்பு, உடல் உழைப்பு நடந்துட்டே இருக்கும். நீங்க இப்போ எங்க அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஒரு நகரத்துக்கே போய் சேரணும். சரி. கிராமங்கள்ல நடைகள் தான் இருந்துச்சு. சைக்கிள் இருந்துச்சு. மேக்ஸிமம் வசதியானவங்க பார்த்தீங்கன்னா, சைக்கிள் இருக்கும். மாட்டு வண்டி இருக்கும். ஸோ இதுதான். அப்போ நீங்க பெரும்பாலானவங்க நடையில தான் பண்ணுவாங்க. அப்ப நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். நடைகள் இருக்கையில உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் வந்துரும். இன்னைக்கு நீங்க வந்து நடக்கிறதே கிடையாது. நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க வந்து வேலை பார்க்குறாங்க. சாப்பிடுறதே உட்கார்ந்த இடத்துலயே தான் சாப்பிடுறாங்க. நான் அது வந்து சரி. வெளியில வாங்கி போய் சாப்பிடுவோம்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஸ்விக்கி, சொமோட்டோன்னு வந்துருச்சு. அதனால வீட்ல உட்கார்ந்து நம்ம சேருக்கு வந்துருது அந்த சாப்பாடு. அப்போ உடல் உழைப்பு கிடையாது. அப்போ வந்து சுகர் வரத்தான் செய்யும். நீங்க உடல் உழைப்பு இல்லைன்னா, எந்த ஆர்கனும் உங்களுக்கு செயல்படாமயே போயிரும். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட செயல் மறந்துரும். அந்த மாரி அதோட ஒவ்வொரு ஆர்கனும் செயல் மறந்துரும். அந்த மாரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் நடக்கணும். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, இன்றைய லைஃப் ஸ்டைல் தான் வந்து தனியா சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு சூழல கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? உண்மதான். ஏன்னா, இப்போ வந்து இன்றைய லைஃப் ஸ்டைல்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு ரைட்டு. ஆனா, உணவு நம்ம எடுக்கிறோம். அதுக்கான உடற்பயிற்சி பண்றோமான்னா, உடற்பயிற்சி பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உடற்பயிற்சி பண்ணலைன்னா, உங்களோட கலோரி என்னைக்கு எவ்வளவு தூரம் கலோரி எடுக்கிறோமோ, இன்டேக் எடுக்குன்னா, அது அவுட் போணும். எப்பயுமே ஒரு விஷயம் 2 இருக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு தூரம் கலோரி எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம அந்த கலோரிய கலோரிய பர்ன் பண்ணணும். எரிக்கணும். எரிக்கக்கூடிய தன்மை இங்க பண்றோமான்னா, பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதாகும். உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். அப்புறம் சுகர் வரும், பிபி வரும். இது எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா, நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து இங்க எல்லாருமே பண்ணணும். உடற்பயிற்சி மஸ்ட்டு. எப்படி நீங்க உணவு 3 வேள எடுக்கிறீங்களோ, அதே மாரி 4வது ஒரு வேலையா வச்சுக்கங்க. அது வேலையா கூட நீங்க வச்சுக்கங்க. உடற்பயிற்சி பண்ணா தான் சாப்பிடணும்னு ஒண்ணு நீங்க கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு நான் உடற்பயிற்சி பண்ணேன்ப்பா, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. உடற்பயிற்சி பண்ணலன்னா அன்னைக்கு சாப்பிடாதீங்க. சாப்பிட வேண்டாம். ஏன் நீங்க அப்போ நீங்க உடற்பயிற்சி இப்ப 3 வேள சாப்பிடுறோம். ஒரு டயத்துக்கு சாப்பிடுறோம். உடற்பயிற்சி பண்ணணும்ல. உடற்பயிற்சி பண்ணா தானே அந்த உடல் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைஃப்ல நீங்க எந்த நோய் நொடி இல்லாம உங்க லைஃப கடத்துவீங்க. எப்படி இல்லைன்னா நம்ம தூக்கத்துக்கோ, உணவுக்கோ, வேலைக்கோ நேரம் ஒதுக்குற மாரி உடற்பயிற்சிக்கு அவசியம் நேரம் கண்டிப்பா ஒதுக்கணுங்கிறீங்க. நீங்க உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். இன்னைக்கு செல்ஃபோன்ல உட்கார்ந்திருக்கீங்களே 2 மணி நேரம் செல்ஃபோன்ல உங்களுக்கு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களே. ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுங்க. அத நீங்க பண்றதுல என்ன உங்களுக்கு வந்துற போது? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலு, ஃபுட் குவாலிட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல் இதுதான் பாடியோட நியூட்ரியன்ட்ஸ கம்மி பண்ணுதுன்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வந்து சாப்பிடுற சாப்பாடு இன்னைக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னா, கிடையவே கிடையாது. இன்னைக்கு பீஸா, பர்கர்ன்னு இன்னைக்கு வெளிநாட்டு மோகத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இரவு ஒழுங்கா தூங்குறது கிடையாது. தூக்கமின்மை இல்லைனாலே முடிஞ்சு போச்சு உங்களோட நீங்க சொல்ற ஒரு கருத்த வந்து நான் ஆமோதிக்கிற மாரி இருக்கு. என்ன அப்டின்னா, பழங்கால உணவு வந்து ஸ்ட்ரென்த்தாவும், எனர்ஜெட்டிக்காவும் இருந்தது.
இப்போ வந்து சுவைக்காக, டேஸ்ட்டுக்காக மட்டுமே தான் உணவு சாப்பிடுற மாதிரி இருக்கு. உண்மைதான், உண்மைதான். அதாவது ஸ்ட்ரென்த்தோ, எனர்ஜியோ பார்க்குற மாதிரி இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு சோசியல் மீடியால நெறைய ஹெல்த் அட்வைஸ் வருது. இத வந்து மக்கள் சரியான தகவல் எது, என்ன அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இல்ல, இது இப்ப நீங்க சொன்ன மாரி, நீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு நெறைய பேர் வந்துட்டாங்க சோசியல் மீடியால. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. பக்கத்துல உங்க தெரு பக்கத்துல ஒரு ஜிம் இருக்கும். ஜிம்முக்கு போங்க. சரி. அங்க ட்ரெய்னர் இருக்காங்க. ட்ரெய்னர்ட்ட போய் நான் என்ன பண்ணணும் சரி கேளுங்க. ட்ரெய்னர் சொல்லிக் குடுப்பாங்க. எக்சர்சைஸ் சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க எக்சர்சைஸ் பண்ணுங்க. முதல்ல அது பண்ண முடியலையா, உங்க பக்கத்துல இருக்கிற பூங்காக்கு போங்க. ஒரு 1/2 மணி நேரம் முதல்ல வந்து வாக்கிங் போங்க. ரெகுலரைஸ் பண்ணிருங்க. நீங்க வாக்கிங்கோட நின்றாதீங்க. எப்பயுமே வாக்கிங் போறது தான் இப்போ வந்து நீங்க வாக்கிங் போறது நல்ல விஷயம் தான். ஒரு ஹெல்த் உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்குலாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனா மசில் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுவீங்க? ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு பக்கத்துல இருக்க ஜிம்முக்கு போங்க. இல்ல வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போங்க. பார்க்ல நெறைய நம்ம தமிழ்நாடு அரசுலாம் நெறைய பார்க்ல பார்க் நெறைய இருக்கு. நமக்கு உபகரணங்கள் குடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. மசில ஸ்ட்ராங் பண்ணுங்க. நீங்க மசில ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா, போன் ஸ்ட்ராங் ஆகும். போன் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, நீங்க லைஃப்ல கூணு விழுகாம 80, 90 வயசு வரைக்கும் நீட்டா இருப்பீங்க. யாரோட அப்ப எதிர்பார்ப்பும் இதெல்லாம் இல்லாம வாழ செஞ்சா முடியும். உங்களுடைய சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் சாப்பிட வேண்டாமா சார்? இல்ல நம்ம அதுதான் நீங்க சரியான உணவு, நீங்க பேலன்ஸ்ட் டயட் ஃபுட் நீங்க எடுத்தீங்கன்னா, என் உணவு தேவையில்ல. ஓகே. எடுக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க முதல்ல எனக்கு நான் வீட்ல எல்லாமே சாப்பிடுறேன் அப்படின்னா, வேணாம் இன்னொரு அடிஷனல் தேவையில்ல. நீங்க உங்களால ஃபில் பண்ண முடியலங்கிறதுக்காக தான் நாங்க இங்க சப்ளிமெண்ட்னு இல்ல ஒரு அப்ப விஷயம் கொண்டு அப்படி வந்திருக்கோம். பார்க்கும்போது, இப்போ ஒரு உணவு பிளேட் இருக்குன்னா, அந்த உணவு பிளேட்ட பார்த்து நான் வந்து கலோரி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணுமா? அப்ப இதுல எனக்கு புரதம் 50% இருக்கா? இது 40% இருக்கா? விட்டமின் சி இருக்கா? இந்த மாரி பார்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல இல்ல வர்றீங்களா? இப்போ நீங்க ஒவ்வொன்னுக்குமே நம்ம பார்த்து பார்த்து இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா, ஒரு 1/2 நாள் யூஸ் பண்றீங்க. போறீங்க, 1/2 நாள் ஒவ்வொரு கடையா தேடி போய் ட்ரெஸ் நான் வந்து நல்லா இருக்கணும். நான் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்பியரன்ஸ். அப்போ அப்பியரன்ஸ் உள்ள இருக்கிற பொருளுக்கு அப்ப ஆரோக்கியமா தானே குடுக்கணும். நீங்க வெளியில நீட்டா தெரிறீங்க. உள்ள இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்க வெளியில ஆரோக்கியமா இருக்க முடியும். உள்ள இருக்கிற ஆர்கனுக்கு நீங்க சரியான புரோட்டீனு, ஃபைபரு, விட்டமின் நீங்க குடுத்தா தான் நீங்க வந்து ஆரோக்கியமா நீங்க போடுற ட்ரெஸ் ஆரோக்கியமா இருக்கும். ட்ரெஸ் ஆரம் நான் காலையில சாப்பிடுற தண்ணீல ஆரம்பிச்சு, இரவு நம்ம தூங்க போற பொருள் என்ன சாப்பிட்டாலுமே கெமிக்கல் கலந்திருக்கு. கெமிக்கல் இல்லாத பொருள் எங்க இருக்குறீங்க? அப்போ நாம ஆரோக்கியத்த தேடி நம்ம சாப்பிடணும். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தேடி தான் சாப்பிடணும். ஒவ்வொரு பொருளும் நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ வந்து இத பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். ஆமா, நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். இதுல புரோட்டீன் இருக்கா? இதுல ஃபைபர் இருக்குதா? இத சாப்பிடுறதுனால எனக்கு என்ன நன்மைகள்? கீரைகள் எத்தன பேர் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கீரையில அவ்வளவு நன்மை. மலிவான ரூ. 15 ஒரு கெட்டு. ஆமா. ஒரு கெட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். யாரும் அந்த கீரைய எடுக்கிறது கிடையாது. நம்ம ரூ. 600 கொடுத்து பீஸா வாங்குவோமே தவிர, ஒரு கீரை கெட்ட வாங்கி ஆரோக்கியமா சாப்பிட மாட்டோம். ஆனா இங்க என்னன்னா, ஆரோக்கியம் முக்கியங்கிறது, இங்க நெறைய பேர் என்னன்னா, நோய் வந்த பிறகு தான், ஐயோ! நோய் வந்துருச்சே அப்படிங்கிறாங்க. வருமுன் காப்புங்கிறத நம்ம நம்ம நாட்டுல சொல்லிக் குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல அது ரொம்ப முக்கியம். வருமுன் காக்கிறத ரொம்ப நல்லா பெரியவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. இல்ல நீங்க சொல்வது மிகச்சரி. இப்ப இன்னைக்கு இளம் தலைமுறையினர் கொஞ்சம் வயசுல உள்ளவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாரி இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம வந்து இந்த ஃபிட்னஸ், உணவு ப்ராப்பர் ஃபுட்டுங்கிற ஒரு கலாச்சாரத்த நம்ம கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும். இன்றைய லைஃப் ஸ்டைல் தான் வந்து தனியா சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு சூழல கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. உண்மதான். பார்க்கும்போது இப்போ ஒரு உணவு பிளேட் இருக்குன்னா, அந்த உணவு பிளேட்ட பார்த்து நான் வந்து கலோரி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணுமா? அப்ப இதுல எனக்கு புரதம் 50% இருக்கா? இது 40% இருக்கா? விட்டமின் சி இருக்கா? பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். ஆமா, நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். தனக்காக வாழ்றத விட ஊருக்காக வாழ்றது நெறைய ஆயிடுச்சு. உடல் நலத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணலாம். பாடி பில்டிங்ல இருந்து பிராண்ட் பில்டிங் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்க வந்து பணம் இல்லையே எனக்கு தொழில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு அரசு வேலைக்கு போறதை விட நீங்க தொழில் பண்ணுங்க. தொழிலதிபர்களால இந்த உலகத்தையே மாற்ற முடியும். சிட்டாசிஸ் மற்றும் த ரைஸ் இந்த 2 அமைப்புகளும் உங்களுடைய ப்ராடக்ட்டையும், பிசினஸையும் விசிபிலிட்டியும் அதிகப்படுத்தியிருக்கு, வணிக வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்குன்னு. கண்டிப்பா, கண்டிப்பா. அது உண்மைதான். இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனா தமிழர்களுக்கான அமைப்பு இந்த ஒரு அமைப்பு.